எதிர்நீச்சல் சீரியல்ல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டுங்க. ஆதி குணசேகரன் வெறும் டம்மி பீஸு. இப்போ ஆதி குணசேகரன் இருக்க எல்லா சொத்துமே வந்து பார்த்தீங்கன்னா சக்தியோட சொத்து தான். சக்தியோட அவங்க அப்பாவோட சொத்தை தான் வந்து ஆதி குணசேகரன் ஆட்டையை போட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. கோலங்கள் சீரியல் நடிச்சாரு ஆதி, அவரோட என்ட்ரி வரப்போகுது. நம்ம சக்தியோட அண்ணனால தான் கோலங்கள் சீரியல் ஆதி வரப்போறாரு. இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்திக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல அந்த சொத்து இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆதி குணசேகரன் ஒரு நாள் சொல்லியிருந்தாரு, இந்த சொத்தெல்லாம் பிரிச்சு வச்சிட்டேன்பா, கதிர் உனக்கு கொஞ்சம் பிரிச்சு வச்சிட்டேன், ஞானத்துக்கு பிரிச்சு வச்சிட்டேன், சக்திக்கு பிரிச்சு வச்சிட்டேன், எல்லாத்துக்கும் பிரிச்சு வச்சிட்டேன், எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலைங்க. எல்லாமே ஆதி குணசேகரன் பேர்ல தான் இருக்கு. ஆதி குணசேகரன் நல்லா ஏமாத்தி அவர்கிட்டயே தான் அந்த சொத்து இருக்கு. எந்த தம்பிங்களுக்கு எழுதி கொடுக்க கிடையாது. எல்லாமே ஃபேக்கான ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி ஏமாத்தி இருக்காரு. இப்போ அதை விட ஒரு பெரிய ட்விஸ்ட் சக்திக்கு தெரிஞ்சு போச்சு. சக்தியோட சொத்து தாங்க இப்ப இருக்க எல்லா சொத்தும், வேற யாருக்கும் கிடையாது. நம்ம ஆதி குணசேகரனுக்கோ கதிருக்கோ இல்ல ஞானத்துக்கோ கிடையாதுங்க. அது எல்லாமே வந்து சக்தியோட சொத்து. சக்திக்கு சேர வேண்டிய சொத்தை தான் நம்ம ஆதி குணசேகரன் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காரு. யாருக்கும் தராம ஏமாத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு. இது என்ன மேட்ரு அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜனனி, ஜீவானந்தம், பார்கவி வந்த காரை வந்து அந்த லாரிக்காரர் இடிச்சுட்டா. கால் பண்ணி சொல்லிட்டா, அவங்க 3 பேத்தையும் முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குணசேகரன் சொல்லிட்டான். அது வந்து ஒன்றும் நடந்திருக்காதுங்க, வாய்ப்பு கிடையாது. நம்ம ஜீவானந்தம் வந்து காப்பாத்தி இருப்பாரு. ஜீவானந்தம், பார்கவி, ஜனனி 3 பேர் உயிரோட தான் இருப்பாங்க. அது ட்விஸ்டோட முடிக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கோலங்கள் ஆதி இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ட்ரி தான் வந்து சூப்பரா இருக்கும். அதை பத்தி நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சக்திக்கு இந்த உண்மைலாம் தெரிஞ்சு போச்சு இல்லையா, நம்ம தான் இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி. ஏன்னா நம்ம ஆதி குணசேகரனோட தம்பியே கிடையாது. ஆதி குணசேகரனும் நம்ம சக்தியோட அவங்க அப்பாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்கள்ட்ட இருந்து இப்ப சக்தியோட அவங்க அப்பாவை வந்து ஏமாத்தி நம்ம ஆதி குணசேகரன் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டுறாரு. ஆட்டையை போட்டதுக்கு அப்புறம் நம்ம சக்தியோட அவங்க அப்பா இறந்துடுறாரு. சக்தி வந்து அப்பதான் பிறந்த ஒரு குழந்தையா இருப்பாரு. அவர் தூக்கிட்டு வந்து நம்ம ஆதி குணசேகரன் வளர்த்து போதுதான் அவர் தம்பியா வந்து வளர்றாரு. சக்தியை வந்து ஒரு கடைசி தம்பியா வளர்த்துட்டு இருக்காரு. அந்த சொத்துலாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து சக்தியோட அவங்க அப்பாவு தான் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. ஆதி குணசேகரனே பெருசா பிசினஸ் பண்ணி அதை சம்பாரிச்ச மாதிரி வந்து ஒரு கதையை கொண்டு வந்துட்டாரு எல்லாரும் முன்னாடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த உண்மை சக்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் சக்தி என்ன பண்றது தெரியாம இருப்பாரு. ஐயோ போச்சுனா, நம்மளோட சொத்து தானே இது எல்லாமே, இது தெரியாம இவ்வளவு நாள் வந்து இவர் முன்னாடி நின்று இருந்திருக்குமே, அதான் நமக்கு மட்டும் ஏதோ ஒரு வாரஞ்சனை பண்ணிட்டே இருந்தாரு. சொந்த தம்பிங்க கதிர், ஞானத்துக்கு மட்டும் எல்லாமே கரெக்டா பண்ணாரு. ஆனா நமக்கு மட்டும் ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருந்தாரு. நம்ம பொண்டாட்டி கூட தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை வருது. அப்ப காரணம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தர்ஷனுக்கும் அன்புகரசியும் கல்யாணத்தை முடிவு பண்ணி அதை வந்து நடத்துறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஆதி குணசேகரனுக்கு ஒரு எண்ணம், இதுக்கு மேல வந்து இவங்களாம் வந்து கல்யாணத்தை நிறுத்த முடியாது, ஏன்னா வந்து அவங்க செத்து போயிட்டாங்க, லாரி ஏத்து கொன்னியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோட கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆதி குணசேகரன் போராடிட்டு இருக்காரு. சக்தி வந்து இந்த உண்மை தெரிஞ்ச அதே சமயத்துல டக்குன்னு பார்த்தா சக்திக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜனனி வந்து கால் பண்ணுவாங்க. என்ன ஜனனி ஆச்சுன்னு இந்த இடத்துல சீக்கிரமா வா சக்தி அப்படின்னு சொல்லி நம்ம ஜனனி கத்துவாங்க. ஐயோ ஜனனிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சக்தி என்ன பண்ணுவாரு, வேகமா வந்து ஒரு கார் எடுத்துட்டு போய் அவங்க எல்லாத்தையும் 3 பேத்தையும் காப்பாத்துவாரு. அந்த காருக்குள்ள அவங்க உயிரோட தான் இருப்பாங்க, சின்ன சின்ன காயத்தோட உயிரோட தான் இருப்பாங்க. நம்ம ஜீவானந்தம், பார்கவி, ஜனனி எல்லாம் வந்து உயிரோட தான் இருப்பாங்க. சின்ன சின்ன குட்டி காயம் தான் இருக்கும், ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் இருக்காது. உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கார்ல தூக்கி போட்டுட்டு நம்ம சக்தி கூட்டிட்டு போயிருவாரு. ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. நம்ம ஜீவானந்தம், பார்கவி, ஜனனி எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. ஐயோ கல்யாணத்தை நிறுத்தணும் இவங்க 3 பேரும் பேசும்போது நம்ம சக்தி சொல்லுவாரு, கல்யாணம் நிறுத்திடலாம் இருங்க, இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருக்கு இந்த கல்யாணம் பண்றதுக்கு, அதுக்குள்ள நான் எப்படியாவது நிறுத்திடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு வாட்டி நம்ம ஜீவானந்தம் சொல்லுவாரு, நான் வரேன் சக்தி உங்க கூட, நான் எல்லாத்தையும் முடிக்கிறேன் அப்படின்னு. சரி சார் நீங்க வாங்க, அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்கவி, ஜனனி, ஜீவானந்தத்திட்ட நம்ம சக்தி உண்மை சொல்லுவாரு. எங்க அண்ணன் வந்து எங்க அண்ணனே கிடையாது, நான் வேற ஒருத்தரோட பையன். நம்ம ஜீவானந்தம், ஜனனி, பார்கவிக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும், என்னடா அது இப்படி ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஜனனி சொல்லுவாங்க, இப்பதான் பெரிய ஆப்பு வைக்கிறது கரெக்டான ஒரு டைம், இப்போ வச்சுக்கலாம் ஆப்பு நம்ம ஆதி குணசேகரன் சொல்லி ஜனனிக்கு சந்தோஷமாயிரும். அதே மாதிரி ஜீவானந்தமும் சொல்லுவாரு, கல்யாணத்தை நடத்துறாங்களான்னு பாத்திரலாம், போய் இந்த ட்விஸ்ட் சொன்னோம்னாவே, இந்த உண்மையை சொன்னாவே இந்த கல்யாணம் நடக்காது, ஏன்னா வந்து கதிரே இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டான். உடனே வந்து கதிர்ட்டி நம்ம உண்மையை சொல்லிடலாம், சொத்தெல்லாம் வந்து அவர் பேர்லேயே தான் இருக்கு, நம்மளுக்கு எழுதி வைக்கலன்னு சொல்லிட்டா கதிர் ஞானமே வந்து ஆதி குணசேகரன் அடிச்சு போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அதனால கல்யாணத்தை நிறுத்தலாம் ஒரு பெரிய வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாயிரு ஜீவானந்தம், பார்கவி, ஜனனி, நம்ம சக்திக்கலாம். அப்பதான் வந்து நம்ம சக்தி சொல்லுவாரு, இப்போ வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு, எனக்கு ஒரு அண்ணன் ஒருத்தன் இருந்திருக்கான், எனக்கு அண்ணன் ஒருத்தன் பிறந்தா அவன் வந்து வெளியே படிச்சுட்டு இருந்திருக்கான், அது தெரியாம ஆதி குணசேகரன் என்ன மட்டும் கூட்டிட்டு வந்துட்டாரு, அவன் வந்து எங்கேயோ படிச்சு ஒரு பெரிய வேலையில் இருப்பான்னு நினைக்கிறேன், என் அண்ணன் அப்படி இருக்கிறதே அவங்களுக்கு யாருக்கும் தெரியல, நான் அவங்க ஸ்கூல்ல வந்து விசாரிச்சேன், இப்போ கார்ல வரும்போதே அந்த ஸ்கூல்ல விசாரிச்சதுல அவரோட நம்பர் கொடுத்தாங்க, இவர் தான்ப்பா இங்க இருந்து படிச்சு போனாரு, அவங்க அப்பா அம்மாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு போய் படிச்சு பெரிய ஆளா வந்திருக்காருப்பா, அவர் ஃபோன் நம்பர் இதான்பான்னு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டாங்க, எங்க கூட
போகிற அந்த அண்ணன் வந்து வெளியே இருக்காரு, அவரை இப்போ நம்ம கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணால் அதுதாங்க நம்ம கோலங்கள் சீரியல் ஆதி. கோலங்கள் சீரியல் ஆதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியோட அண்ணன் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ வந்து சக்தி வந்து கோலங்கள் சீரியல் ஆதிக்கு வந்து கால் பண்ணி, அண்ணா நான் தான் வந்து சக்தி பேசுகிறேன், உங்களுக்கு நான் ஒரு சில டீட்டெயிலாம் பேசணும்னு சொல்லி பேசும்போது எங்கே இருக்க அப்படின்னு வாட்டி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் உடனே அப்படியே அந்த டீட்டெயிலாம் கேட்டுட்டு உடனே ஃப்ளைட் ஏறி நம்ம கோலங்கள் ஆதி வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவார். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே எல்லா உண்மையும் தெரிஞ்சு, ஓ நீ தான் என் தம்பியா, எங்கள் அப்பாவோட சொத்தெல்லாம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பெரிய பிரச்சனை ஆகி இப்போ கோலங்கள் ஆதி, ஜீவானந்தம், ஜனனி, பார்கவி எல்லாருமே அந்த மண்டபத்துக்குள்ள என்ட்ரி ஆவாங்க. கோலங்கள் ஆதியை பார்த்த உடனே இவனை பார்த்தா நம்மளோட நண்பன் மாதிரியே இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஆதிகுணசேகரனோட நண்பன், அதாவது நம்ம சக்தியோட அப்பாவே வந்து அவர் மாதிரி தான் இருப்பார், கோலங்கள் சீரியல்ல ஆதி மாதிரி தான் இருப்பாரு. உடனே வந்து என் அண்ணன் இவர் தான், உண்மையான அண்ணன் இவர் தான், எங்க அப்பாவோட சொத்தை தான் ஆதிகுணசேகரன் அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் அதே மாதிரி சொத்தை எல்லாம் ஏமாத்தி இவரே தான் வச்சிருக்காரு, ஆதிகுணசேகரன் பேர்ல தான் சொத்து இருக்கு, ஆனா நம்மளுக்குலாம் சொத்து எழுதி தரல அப்படின்னு உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கதிரும் வந்து ஆதிகுணசேகரன் மேல செம்ம கடுப்பாயிருவாரு. வான் பேச்சு கட்டு நான் ஆடிட்டு இருந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஞானமும் வந்து ஆதிகுணசேகரனுக்கு எதிராக மாறிடுவாரு. இப்போ வந்து ஆதிகுணசேகரன் இப்போ தனிமையா இருப்பாருங்க, மாட்டிக்குவாரு, எல்லார்ட்டையும் சேர்ந்து மாட்டிக்குவாரு. அவர் பண்ண எல்லா தப்பும் சேர்ந்து ஒரே இடத்துல மாட்டிப்பாரு. இப்போ வந்து ஆதிகுணசேகரனை வந்து நம்ம கோலங்கள் சீரியல் ஆதி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் போட்டு வெளிவெளியில் எழுப்பாரு, எங்கள் அப்பனை என்ன பண்ண, இப்போ எது பண்ண, உண்மை சொன்னு சொல்லி. அதே மாதிரி எல்லாருமே ஆதிகுணசேகரன் எதிராக மாறின உடனே பார்கவி தர்ஷனுக்கு கல்யாணத்தை வந்து சூப்பராக நம்ம கோலங்கள் சீரியல் ஆதியை நடத்தி வைப்பாரு. நம்ம ஜீவானந்தம் எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க. ஜீவானந்தம்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக நிற்பார் அந்த இடத்துல. அந்த கல்யாண மண்டபமே அதிர்ந்து போயிடும். ஏன்னா வந்து ஆதிகுணசேகரன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லி எவ்வளோ ஆசையாக இருந்தார். தர்ஷனை போட்டு அந்த கொடுமை பண்ணார். ஆனால் கடைசியாக பார்த்தா அந்த கல்யாணம் வந்து பார்கவியோட நடந்து போகும். நம்ம ஆதிகுணசேகரனுக்கு ஒன்றுமே பண்ண முடியல, இடிஞ்சு போய் உட்காந்துருவாரு. இப்போ நம்ம அறிவுக்கரசி இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ஆதிகுணசேகரன் சொத்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுடலாம், நம்ம அன்புக்கரசி கல்யாணம் பண்ணி வச்சு இவங்க குடும்பத்தையே நம்ம பக்கம் இழுத்தரலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு இப்போ மிகப்பெரிய செருப்படி ஆகி போச்சு, எல்லாமே நாசமாக போச்சு. நம்ம பக்காவாக பிளான் பண்ணோம், இதை பார்த்தா வேற மாதிரி போயிடுச்சு. ஆதிகுணசேகரன் ஒன்றுத்துக்கு ஆகாத டம்மி பீஸ் ஆகிட்டாரு. இவரை எதுக்கு இனிமேல் நம்ம காப்பாற்றணும், அந்த ஃபுட்டேஜை மறைச்சு வச்சிருக்கணும், சரி அப்போ நம்ம உண்மையை சொல்லிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஈஸ்வரி கொன்னது வந்து ஆதிகுணசேகரன் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்டேஜ் எடுத்து காட்டின உடனே நான் இப்படி தான் கழுத்தை நெரிச்சேன், ஆனால் கொல்லலாம் இல்லை, அதுவும் ரத்த வர அளவுக்கு நான் அடிக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆதிகுணசேகரன் சொல்லுவார். நம்ம ஈஸ்வரி சாவர அளவுக்கு அடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிவுக்கரசி தாங்க. இது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டா இருக்கும். அறிவுக்கரசி தான் ஈஸ்வரி கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அறிவுக்கரசியை போட்டு எல்லாரும் வெளுப்பாங்க. வெளுத்துட்டு நம்ம ஆதிகுணசேகரன் அறிவுக்கரசி எல்லாரையுமே ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. இப்ப கதிர் ஞானம் எல்லாருமே நல்லவங்களா மாறிடுவாங்களா, பெண்களுக்கு ஜீவானந்தத்துக்கு அப்புறம் புதுசா வந்த கோலங்கள் ஆதிக்கு எல்லாருக்கும் சப்போர்ட்டா இருப்பாங்க. இப்ப நான் சொன்ன கதை எல்லாமே நானா யோசிச்சு நானா கெஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். எதிர்நீச்சல் சீரியல் இப்படிதான் போகும், அடுத்தடுத்த சீன்ஸ் இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லி நானா கெஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். நான் கெஸ் பண்ண கதை மாதிரி நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்கள கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான்.